சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிட்டு சிந்துவை மீட் பண்றாங்க. சிட்டு சிந்து கிட்ட என்னை மன்னிச்சிடு, இதுக்கு மேலே என்னால் உண்மையை மறைச்சு வைக்க முடியல, எனக்கு வேற வழி தெரியல. என்னுடைய அப்பா நீ உண்மையை சொல்லலைன்னா நான் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டேன், நான் செத்துடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு சிட்டு சிந்து கிட்ட ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. இதை கேட்டதும் நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற, உன்னுடைய சூழ்நிலை என்னன்றது எனக்கு நல்லா புரியுது, இந்த தண்டனை எனக்கு நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் நினைச்சுக்கிறேன் சிட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாம உனக்கு என்ன தோணுதோ அதை நீ தாராளமாக சொல்லுன்னு சொல்லிட்டு சிந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ சிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தத்தில் எப்படி உண்மையை சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே ஒரு பக்கம் குழம்பி போய் இருக்காங்க. இப்போ பஞ்சாயத்தில் எல்லாரும் வர வைக்கிறாங்க. அந்த பக்கம் சிந்து ஃபேமிலியில் இருக்கவங்க அதே மாதிரி சிவா எல்லாரும் இருக்காங்க. அவ்வளோதான் டாக்டரே, நம்ம கதை முடிய போகுது, இனி நான் டாக்டரோட மனைவினால சொல்லிட்டு இருக்க முடியாது, உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது, ஒருவேளை உன்னை விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் தீர்ப்பு வந்துடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் டாக்டர்னு சொல்லிட்டு சிந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சிட்டு ஒரு பக்கம் எப்படி இவளுக்கு எதிராக நம்ம உண்மையை சொல்றது, இப்போ ஒரு பக்கம் உண்மையை சொல்லலைன்னா வீட்டில் இருக்கவங்க ஒரு பக்கம் கோபப்படுவாங்க, அதே மாதிரி சிந்துக்கு எதிராகவும் என்னால் உண்மையை சொல்ல முடியாது, இப்போ என்ன பண்றது தெரியலையே சொல்லிட்டு சிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மீறி சிவா என்ன முடிவு எடுக்க போறாங்க, சிந்துவை ஏத்துப்பாங்களா இல்லையா சிவாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.